தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தாவேக்கால புஷியானந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கருத்து தான் சொல்ல போறோம். ஓகேவா? அத பத்தி தான் இந்த காணொலி. இந்த காணொலியில தாவேக்கா தரப்புல பத்தி யாரையும் கலாய்க்கவோ, வம்புழுக்கவோ, விமர்சனம் செய்யவோ இந்த காணொலி இல்ல. வாங்க காணொலிக்குள்ள போலாம். இது 4 தொகுதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விஜய் 234 தொகுதியிலும் நின்றாலும் ஜெயித்து விடுவார். 234 தொகுதியில் நின்றாலும் விஜயானந்தில் ஜெயிச்சுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரால் 3 அல்லது 4 தொகுதியில் தான் நிற்க முடியும். 3 அல்லது 4 தொகுதி தான் நிற்க முடியுமா? அடுத்து இதுதான் அரசியல் சட்டம் சொல்கிறது. இதுதான் அரசியல் சட்டம் சொல்கிறதா? ஓகேவா? அடுத்து பாருங்க. தாவேகா செயல் வீரர்கள் கூட்டணி புஷி ஆனந்த் சொன்ன பதிவு கணக்கு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் 234 தொகுதியில் நின்றாலுமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாராம். அது ஜெயிக்கிறாரா இல்லையா அது அடுத்த விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 தொகுதியில் விஜயால் பார்த்தீங்கன்னா இப்போ நிற்க முடியும்னு 3 அல்லது 4 தொகுதி மட்டும் தான் விஜயால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் கிடையாது. புஷியானந்த் அவர்களே விஜய் அண்ணாவால் பார்த்தீங்கன்னா 3 தொகுதியில் 4 தொகுதியில் நிற்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நிற்கிறதே ஒரு 2 தொகுதியில் மட்டும் தான் நிற்க முடியும். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. 2 தொகுதியில் நிற்க முடியும். அப்படி 2 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாலோ இல்லை 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாலும் அடுத்த நாள் அந்த தேர்தல் எண்ணிக்கை முடிஞ்ச அடுத்த நாள் வருது இல்லையா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கியிருக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கியிருக்கணும். வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அடுத்து அவங்க அந்த ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்க முடியும். ஓகேங்களா? இதை புரிஞ்சுங்க புஷியானந்த் அவர்களே. இதில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிற்க விட மாட்டாங்க, நிற்க முடியாது அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறீங்க. நிற்க முடியாது, அது உண்மை தான். ஏன்னா 2 தொகுதியில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிற்க முடியும். ஓகேங்களா? இது 234 தொகுதியில் நின்றாலுமே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 234லையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு கற்பனை 234 ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 234 ஜெயிச்சிட்டாரு. அப்போது பார்த்தீங்கன்னா மிச்சம் 233 தொகுதி பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கணுமே. அப்போ என்ன பண்ணுவீங்க புஷியானந்த் அவர்களே? நீங்கள் ஜெயிச்ச பிரயோஜனம் இல்லாமல் ஆகி போயிருமே. இப்போ 233 தொகுதி நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு ஒரு தொகுதியில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? எங்களுக்கு புரியல. இந்த கருத்தை தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஓகேவா? இந்த கருத்தை பார்த்துட்டு பதில் சொன்னால் ஓகே, பதில் சொல்லாட்டி ஓகே. இதை பற்றி உங்களோட கருத்தை பார்த்தீங்கன்னா பின்னோட்டத்தில் தெரிவிங்க. நன்றி.